36 வருஷமா ஒரு பெண் வந்து ஆணா வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? தூத்துக்குடியில பேச்சியம்மாள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு கல்யாணம் ஆகி 15 நாள்ல அவங்க ஹஸ்பண்ட் வந்து இறக்குறாரு. அதுக்கப்புறமா அவங்க கர்ப்பமா இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை வந்து பிறகுது. குடும்பத்தை நல்லா நடத்தணும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. வேலைக்கு போன இடத்துல அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அதுக்கப்புறமா அவங்க வந்து ரியலைஸ் பண்ணுறாங்க, ஒரு பெண்ணா இந்த சமூகத்தில் நம்மளால பாதுகாப்பாக வாழ முடியாது. அதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க வந்துட்டு முடியெல்லாம் வெட்டி பேச்சியம்மாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அடையாளத்தையே மறைச்சி முத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணா வந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. இப்போது ஆண்கள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கடினமான வேலைகள்லாம் செய்வாங்கல்ல, அந்த மாதிரி வேலைகளுக்கும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா போக ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட ஒரே ஒரு பொண்ணை பயங்கர கஷ்டப்பட்டு வந்து வளர்த்திருக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒரு ஆணாவே அந்த பெண்ணுக்கு கல்யாணமும் பண்ணி வச்சிருக்கிறாங்க. கண்டிப்பாக இவங்களோட தியாகத்துக்கு எந்த ஒரு ஈடும் கொடுக்க முடியாது அப்படின்னே வந்து சொல்லாங்க. நினச்சி பாருங்க, 36 வருஷமா ஒரு பெண் வந்து ஆணா எவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்ந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சி பாருங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காமல் சொல்லிட்டு போங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நீங்கள் ரெகுலராக பார்க்க தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.